நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை விட நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல் தான் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது. ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு வெஸ்டீஜ் நமக்கு பலவிதமான சப்ளிமெண்ட் வழங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு புதுசா இன்விகோ அப்படின்ற கேட்டகரியில ஹெல்த் டிராப்பா பஞ்ச் துளசி ஆர்க்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இயற்கை கிட்ட எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் துளசி. இதை ஹோலி பிளான்ட், தெய்வீக மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல நூற்றாண்டா நம்மளுடைய முன்னோர்கள் ஆரோக்கியத்துக்காக இதை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்களும் சரி, இப்ப இருக்கிற நாமும் சரி, பூஜை புனஸ்காரங்களுக்கு இதை பயன்படுத்திட்டு தான் வரும். நிறைய வெரைட்டிஸ்ல துளசி இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வகையான துளசியை கொண்டு இந்த ஹெல்த் டிராப்பை வெஸ்டீஜ் உருவாக்கி இருக்கிறாங்க. எந்த மாதிரியான துளசி எல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, ராம துளசி, கிருஷ்ண துளசி, வன துளசி, கபூர் துளசி, சுக்லா துளசி அப்படின்ற 5 மிக முக்கியமான துளசிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, அது மட்டும் இல்லாம மினரல்ஸ் ஆன அயன், ஜிங்க், கால்சியம், மேங்கனீஸ்னு கொட்டி கிடக்குங்க. பல ஆராய்ச்சிகள்ல இதுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணப்படுத்தக்கூடிய பல வகையான குணங்கள் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த அற்புதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வகையான துளசி நுரையீரல் பிரச்சனை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, மனச்சோர்வை குறைக்குது, இதய நோய்க்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறதுல இது ஒரு சிறந்த விஷயமா விளங்குதுங்க. இவ்வளவு விஷயங்கள் இது ஆரோக்கிய ரீதியா பண்ணுது. அது மட்டும் இல்லாம மவுத் பிரஷ்ல வந்து இது யூஸ் பண்ணிட்டு வராங்க, டூத் பேஸ்ட்ல வந்து இது யூஸ் பண்றாங்க, நிறைய காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பல வகையான அற்புதமான பயன்கள் வந்து இந்த துளசி நமக்கு வழங்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, 100 ml தண்ணியில 1 இல்ல 2 டிராப் போட்டு இது தினமும் குடிச்சிட்டு வரலாம். வெறும் தண்ணியில உங்களுக்கு குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க எந்த ஜூஸ் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி அதுல இந்த துளசியை போட்டு நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படி இதை தினமும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது பழமையான தெய்வீக மூலிகையின் பலனை வந்து நம்ம அனுபவிக்க தொடங்கலாம். ரொம்ப காம்பாக்டா இந்த பஞ்ச் துளசி ஆர்க் இருக்கிறதுனால எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு எப்பவுமே நம்ம குடிச்சு ஆரோக்கியமா வாழ முடியும். ஒவ்வொரு துளியிலையும் இயற்கையின் மருத்துவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். மறந்துடாதீங்க, எல்லோருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கிறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. விஷ் யூ வெல்த். Thank you my dear friends. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, இந்த பஞ்ச் துளசி பத்தி சொல்ல போறேன். இப்ப வின்டர் சீசன். இது பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கூட ஒரு மாதிரி சில பேருக்கு ஒத்துக்கும், ஒத்துக்காது. ஸோ அதனால இது வந்து வாட்டர்ல, ஹார்ட் வாட்டர்ல நம்ம குடிக்கிற சூட்டுக்கு இது 1 டிராப்ஸ் 2 டிராப்ஸ் நம்ம குடிக்கிற ஒரு 180 mlக்கு 1 டிராப்ஸ் போட்டாலே போதும். இது மாதிரி நம்ம குடிச்சோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி இரிட்டேஷனா அது மாதிரி இருக்கும். இது வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் சாயந்தரம் ஆனா. ஸோ நான் இதை டெய்லியுமே எடுக்கிறேன். இது எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் எப்பவுமே என்னோட வாட்டர் பாட்டிலையே நான் வெளியில போக சொல்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 டிராப்ஸ் போட்டுக்கிட்டு தான் கையில வச்சுப்பேன். இது இல்லாம இந்த டிராப்ஸ் இல்லாம நான் வாட்டரே குடிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சைனஸ் ப்ராப்ளம் இது மாதிரி தும்புறவங்க அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நான் எங்க வீட்டுக்கு, எங்க சிஸ்டர் வீட்டுக்கும், எங்க டாக்டர் வீட்டுக்குமே நான் எடுக்கிறத பார்த்துட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த பஞ்ச துளசி டிராப்ஸ் பற்றி ஷேர் பண்ண போறேன். ஃபீட்பேக். பெரியவங்களுக்கு ஒரு சளி இருமல் இருந்ததுன்னா வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு 6 டிராப்ஸ் கலந்து குடிக்கணும். ஒரு 3 வேளை எடுத்துக்கொண்டா போதும். அவங்களுக்கு படிப்படியாக சளி குறைஞ்சிரும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு 3 டிராப்ஸ் இல்லை 4 டிராப்ஸ் கலந்து கொடுத்தீங்கன்னாக்கா சளி படிப்படியாக சளி இருமல் தும்மல் அனைத்துமே குறைஞ்சிரும். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. எங்கள் வீட்டம்மாவுக்கும் கொடுத்து நாங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் இதை வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.